ஒரு சிறிய கிராமத்தில் மீனா என்ற அமைதியான சிறுமி இருந்தாள். அவள் தாயார் ஒரு விதவை. கூலி வேலை செய்து தன் மகளை வளர்த்தாள். மீனாவின் அம்மா அவளை தன் ஊர் அருகே இருக்கும் பள்ளியில் சேர்த்தாள். பள்ளியில் மீனா எப்போதும் பக்கத்தில் உட்காரும் தோழியிடம் பென்சில் கேட்டுக்கொண்டுதான் எழுதுவாள். அவள் தோழி அவளை நகைப்பாள். ஒரு நாள் ஆசிரியர் கேட்டார், மீனா, உனக்கு எழுத ஒரு பென்சில் இல்லையா? மீனா மெதுவாக சொன்னாள், அம்மா தினமும் கூலி வேலை செய்யறாங்க, அவங்க வருமானம் போதவில்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், அதனால தான் நான் பென்சில் கேட்கல என்றாள். ஆசிரியரின் இருதயம் கனத்தது. அவர் பள்ளி பீரோவில் இருந்த ஒரு சிறிய பெட்டியை எடுத்து மீனாவுக்கு கொடுத்தார். அதில் 10 பென்சில்கள் இருந்தன. மீனா அதை கையில் பிடித்தவுடன் அவள் கண்களில் நீர்த்துளிகள். ஒரு நொடி சிரித்து சொன்னாள், சார், இவையெல்லாம் எனக்கா என்று. ஆசிரியர் மெதுவாக தலையசைத்தார். மீனா சொன்னாள், சார், எனக்கு ஒரு பென்சில் போதும், என்னை போல பென்சில் இல்லாதவருக்கு கொடுங்கள் என்றாள். ஆசிரியருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த வருடம் சிறந்த மாணவிக்கு கொடுக்கும் பரிசுக்கு மீனாவின் பெயரை செலக்ட் பண்ணினார். மாத்திரமல்ல, அவள் எவ்வளவு வகுப்பு வரை படிக்க நினைக்கிறாளோ அதுக்குண்டான செலவை அவரே ஏற்றார். பென்சில் கொடுத்தது சார், பகிர்ந்து கொடுத்த மனசு மீனாவை கௌரவித்தது. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். லூக்கா 6:38 வேத வார்த்தையின்படி நடந்த மீனாவுக்கு சார் மூலமாக நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் கொடுத்தார்.